தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, கர்த்தருடைய மகிமையான கிருபைகள், இரக்கமுள்ள கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு இடைபெடுவீராக. மகிமை உள்ளவரே, இன்றைக்கும் இந்த இடங்களில் தேவன் பேசுகிறார். இயேசுவின் வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்பட்டது என்று கேட்கத்தக்கதாக, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலனடைந்தோம் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு இடைபெடுவீராக. ஜீவனுள்ள தேவன் இடைபெடும்படி வெளிப்படும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமை மண் என்பதை நினைவு கூறுகிறேன். ராஜாதி ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவை நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எடுத்துக்கொள்ளுங்க லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா 8:15. வேகமாக வாசிங்க. இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நல்ல நிலம். நல்ல நிலம். நல்ல நிலம் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாய் பலன் கொடுக்கிறது. நல்ல நிலம் என்ன பண்ணுகிறது? பலன் கொடுக்கிறது. இன்றைக்கு வேத வசனத்தை ஒருவன் கேட்டு அதன்படி தன்னை ஆயத்தப்படுத்தும் பொழுது அவன் நல்ல நிலமாய் பலன் கொடுக்கிறவனா என்ன பண்ணுகிறான்? மாறுகிறான். இன்றைக்கு இயேசுவும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நல்ல நிலம் பலன் கொடுக்கும். நல்ல நிலம் என்ன பண்ணும்? பலன் கொடுக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல நிலத்தை குறித்து பார்க்க போகிறோம். வேத வசனம் ஒரு நிலத்துக்கு உண்டாக்கூடிய இல்லை அந்த நிலத்தை அழகுபடுத்தக்கூடிய, நிலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய விதையாய் இருக்கிறது. இந்த விதை நல்ல நிலங்களில் விழும் பொழுது அந்த நிலம் விளையேற பெற்றதாய் மாறுகிறது. அந்த நிலம் எப்படி மாறுகிறது? விளையேற பெற்றதாய் மாறுகிறது. விளையேற பெற்றது அப்படி என்றால் கவனித்து கொள்ள வேண்டும். நாம் வேத வசனத்தை எடுத்து கொள்ளும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயருகிறது, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்முடைய செய்கை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இதை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தை ஒரு மனிதன் உருவாக்க வேண்டும். ஒரு நிலத்தை பார்க்குறோம், அதில் நல்ல நிலம், இதில் என்ன வச்சா முளைக்கும், என்ன வச்சா மாற்றம் வரும் அப்படின்னா நல்ல விவசாயியாக இருக்க வேண்டும். விவசாயத்தை குறித்த ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். விவசாயத்தை குறித்து நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்ய முடியுமானால் அந்த நிலத்தை நல்ல நிலமாக என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். கவனித்து கொள்ளுங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் காஷ்மீர் பகுதி இன்றைக்கு பனி பிரதேசம், இன்றைக்கு அழகுள்ள ஒரு இடம் என்று சொல்லுகிறோம். இந்த இடத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியம் செய்யும்படியாக ஒருவர் வந்தாராம். அந்த நபர் அங்கே ஊழியம் செய்யும்படி வந்தார். அந்த மக்கள் மத்தியில் எந்த முன்னேற்றம், எந்த வளர்ச்சியும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணாராம், அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு இங்கிலாந்துக்கு கடந்து சென்று அந்த மண்ணை ஆய்வு செய்தாராம். இதில் என்ன பலன் வரும் அப்படின்னு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஆப்பிள். அதன் பின்பு மறுபடியும் ஆப்பிள் ஷீடு கொண்டு வந்து அங்கே விதைத்து இன்றைக்கு காஷ்மீர் பல இடங்களில் நல்ல வளர்ச்சியும், அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும், அந்த நிலத்தின் ஒரு நல்ல கனி ஒரு பார்க்கிறோம் என்றால் அது ஒரு மிஷினரியுடைய செயல். அல்லேலூயா. கவனித்து பாருங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். நாம் ஒருவேளை ஒன்றுமில்லாத நிலையில் இருக்கலாம், வனாந்திரம் போல் இருக்கலாம், வறட்சியான இடம் போல் இருக்கலாம், முள்ளு காடுகளைப் போல இருக்கலாம். இதை நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்ல நிலமாய் மாற்றுகிறார். இதை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலமாய் மாற்றுகிறார். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வறட்சி இல்லை, நெருக்கத்துக்குள்ள இணை கிடக்கிறோம், இல்லை ஒரு பாடுகளுக்குள்ள கிடக்கிறோம் என்றால் நாம் கர்த்தரை தேடுகிற முறைகள் இன்னும் பலகீனமாய் இருக்கிறது, நம்முடைய முயற்சி இன்னும் குறைவாய் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால தான் சொன்னேன், நல்ல நிலமாய் மாற்ற ஒரு மனிதர் நல்ல எப்படி இருக்கணுமா, நல்ல அந்த விவசாயியா இருந்தால் அவன் என்ன பண்ணிடுவான்? நல்ல நிலமாய் மாற்றி விடுவான். இங்க வந்திருக்கிறவர் நல்லா கவனித்து கொள்ளுங்க. இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். அவருக்கு தெரியாதது அல்ல, அவர் அறியாதது அல்ல, அவருடைய திறமையினால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப கவனித்து கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கை நல்ல நிலமாய் மாற்ற அவரால் கூடும். அல்லேலூயா.
அப்போ நாம் அவரை சார்ந்து வாழ்றோமா? நாம் அவரை சார்ந்து வாழ்றோமா? அவரை இறுக பிடித்து கொள்ளுகிறோமா? அப்படி பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்களை கவனிச்சு பாருங்க, நீங்கள் எவ்வளவு எவ்வளவு தேவனுக்கு அப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கிறீர்கள். என் வாழ்க்கையை மாற்ற முடியும், என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை காண்பிக்கிறது போல இருக்கலாம், இல்லை வியாதி, இது எல்லாத்தையும் இயேசுவால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரயாசங்கள், அப்படிப்பட்ட முயற்சிகள் என்ன பண்ணணும்? அதிகமாய் தேவை. கடந்த வாரம் ஆந்திராவுக்கு கடந்து சென்றிருந்தேன். அங்கே ஒரு வாலிபர் எழுப்புதல் முகாம், அதாவது ஊழிய பயிற்சி முகாம் நடத்தும்படியாக கடந்து சென்றிருந்தேன். அப்போ அங்கே வந்திருந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, அதாவது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஆவிக்குரிய தன்மைகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போது நான் முதல்ல இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அந்த கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு கடந்து போனேன். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அங்கே இருக்கிற பிள்ளைகளை பாட வைக்கிறது, வசனத்தை கேட்க வைக்கிறது ஒரு விதம், இவர்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தணுமே ஆண்டவரே. அப்போ அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அபிஷேகம் பெற்றாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோடு தேவ வல்லமையில் நிரப்பப்பட்டாங்க. ஒரு வருடமாக தற்கொலை ஆவினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. அப்போது அந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்கு முதல் காரணம் இயேசு தான், முழு காரணமும் இயேசு தான். அல்லேலூயா. ஊழியன் அல்ல, தேவன் வல்லமையை வெளிப்படுத்தினார். அது அங்கே நிறைய நிலங்கள் இருந்தது. அந்த நிலத்தை நல்ல நிலமாய் மாற்ற நான் கேட்டது, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, நடத்துங்க, அதில் இருக்க எல்லாரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், அந்த நாளை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, அந்த நாளில் வருகிற பாடல் ஆராதனை செய்தியை ராஜாவை நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. பேதுரு காலங்களில் நீங்கள் கிரியை செஞ்சீங்கல்ல ஆண்டவரே, பவுல் காலங்களில் கிரியை செஞ்சீங்கல்ல. அந்த கூட்டங்கள் முடிந்து நான் இங்கே வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து ஒரு சகோதரி அதிலிருந்து ஒரு 5 நாள் கழித்து ஒரு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பியிருந்தாங்க. நான் 1 வருட காலமாக இப்படி இருந்தேன். அவங்க சொன்ன அந்த சாட்சி நான் நிறைய கேட்டிருக்கிறேன், நிறைய அற்புதங்களை ஊழியங்களில் பார்த்துருக்குறேன். அவங்க சொன்னாங்க, சர்க்கரை வாங்கி வச்சுருப்பேன், பிசாசு பேசுமா, நீ இந்த சர்க்கரை காலியாகிறதுக்குள்ளே நீ செத்து போயிடுவ. மளிகை கடையில் போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு மேட்ச் பாக்ஸ், அவங்க கிராமத்தில் உள்ளவங்க தீ கொளுத்தி விறகு வச்சு எரிக்கிறவங்க. அப்போ அதை சொல்லுமா, இந்த தீப்பெட்டி காலியாகிறதுக்குள்ளே நீ என்ன பண்ணிடுவ, செத்து போயிடுவ. அது எதுக்கு நீ இதுங்கிற? சில அன்னைக்கு சாப்பிட உட்காந்துருக்குமா, நீ எதுக்கு சாப்பிட்ற, நீ தான் இன்னைக்கே செத்து போயிடுவியா அப்படின்னு. அதை அப்படியே கழுவிட்டு என்ன பண்ணுமா, அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பிட்டா செத்து போயிடுவோம். அந்த அளவுக்கு இருந்த நிலையில். அப்போ கவனிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையை நல்ல நிலமாய் மாற்ற இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். மாற்ற உங்களுக்கு அவரால் என்ன பண்ணும், கூடும். அப்போ இதை விசுவாசித்து நாம் ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கிறோமா? அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நல்ல நிலம் பலன் கொடுக்கும். நல்ல நிலம் என்ன பண்ணும், பலன் கொடுக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வறுமை, இல்லை வருமானத்தின் குறைவுகள், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இன்னும் குறைவா இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம பல நெருக்கங்கள்ல இருக்கலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் உங்களை என்ன பண்றதில்லை, கைவிடுறதில்லை. யார் அதை விசுவாசித்து, யார் அதைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தும்படி தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய வாழ்க்கை தரங்கள் என்ன பண்ணும், உயர்வடையும். நாம் ஒரு சர்ச்சில் உங்களை போல நான் ஒரு விசுவாசியாய் கடந்து போகும் பொழுது என் கைகளில் 7 சிறு பிள்ளைகளை தந்தாங்க. 7 சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த 7 பிள்ளைகள் தான் என்னுடைய ஊழியமா அப்படின்னு ஆண்டவர் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், நிறைய உனக்கு தருவேன் அப்படின்னு. அப்போ இல்லையே 7 பிள்ளைகள் தானே இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இதை நடத்துறக்கே உனக்கு அறிவு கிடையாது, இதை நடத்துறக்கே உனக்கு என்ன கிடையாது, அறிவு கிடையாது. இதேவே உனக்கு ஒழுங்காக வசனம் வாசிக்க தெரியாது. நீ போய் இதிலேருந்து ஒன்று என்ன பண்ணுறேன், உருவாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் யார் தான், இயேசுவுக்கு ஒரு அரை கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. இயேசுவுக்கு நான் இன்னும் யார் தான், ஒரு அரை கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. ஏ ஃபார் இதுதான். இன்ன வரைக்கும் நான் யார் தான், இதுதான். அப்போதான் ஏசப்பாட்ட நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் இயேசுவுக்கு முன்பாக குழந்தைகளாய் காணப்படும் பொழுது அவர் நம்மளை தோளில் சுமப்பார். நான் இயேசுவுக்கு முன்பாக குழந்தையாய் என்னை தாழ்த்தும் பொழுது அவர் எனக்கு ஆகாரத்தை ஒழுங்கு பண்ணுவார். அல்லேலூயா. நான் இயேசுவுக்கு முன்பாக நான் என்னை குழந்தையாய் தாழ்த்தும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை அவர் மாற்றுவார். என்ன என்னால் பண்ண தெரியாது, என்னால் என்ன பண்ண முடியாது. எத்தனை பேர் இப்படி இயேசுக்குள் இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இயேசுவோடு இணைந்த வாழ்க்கை. என்றும் அவர் மாறாதவர், என்றும் அவர் கைவிடாதவர், என்றும் நம்மை வெறுக்காதவர். நம்மளை பாவி என்று சொல்லாமல் நான் உங்களை ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். நான் உங்களை தேடி வந்தேன், காணாமல் போன ஆளை தேடி வந்தேன். எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய தேவன் இன்றைக்கும் உங்கள் நடுவில் அப்படி இருக்கிறார். இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. பாஸ்டர்கிட்ட நேற்றுக்கு பேசும்பொழுது அவங்கள்ட்ட கேட்டேன், அப்போ எப்படி வரேன்னு. அப்போ அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இப்படிலாம் இருக்குது, அதனால் அதை கரெக்ட் பண்ணி என்ன பண்ணணும். அப்போது சரி பாஸ்டர், ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு. அப்போ நான் தேவ சமூகத்தில் ஜோ பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்தாரு. அது ஒரு ஆவிக்குரிய திருச்சபை. அங்கே கொழுந்து விட்டு எரிகிற ஒரு எழுப்புதலின் வெளிச்சத்தை என்ன பண்ணணும், காண்பிக்கணும். இதை எனக்கு பேசினார். கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வெளிச்சத்தை என்ன பண்ணணும், காண்பிக்கணும். நல்ல நிலம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு இயேசுவை அறியாதவனுக்கு அறிந்த ஒரு நபர் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால் நீங்கள் நல்ல நிலம் அல்ல. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு இயேசுவை அறியாதவனுக்கோ, இல்லை வியாதியில் இருக்கிறவனுக்கோ, இல்லை வறுமையின் இக்கட்டில் இருக்கிறவனுக்கோ, வாழவே முடியலங்கன்னு ஒரு தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவனுக்கு நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்காவிட்டால், உன்னால் வாழ முடியும்ப்பா, இயேசு அதை மாற்றுவார் என்கிற அந்த தன்னம்பிக்கையின் பலத்தை உங்கள் நாவிலிருந்து போகாவிட்டால் நீங்கள் இன்னும் நல்ல நிலம் அல்லவே அல்ல. அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க. நல்ல நிலம் உங்களுக்குள்ளே வேத வசனமாகிய விதை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அது நிரப்பப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளாம் அந்நிய பாஷையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து 1 மணி நேரம் துதித்தோமே. இந்த துதிபலிகள் இந்த மதில் சுவரை தாண்டும் பொழுது இல்லை என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மங்கின நிலையில் இருக்கிறது. இந்த துதிபலிகள் இன்னொரு மனிதனை வரும் வாரத்தில் புதிதாய் அழைத்து வர வேண்டும். அல்லேலூயா. நம்ம ஒரு செடியை நட்டு வைக்கிறோம், அதுல துளிர் விட்டாதானே அது சரியா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். துளிரே விடலைன்னா என்ன சொல்லுவோம், இந்த செடி சரியாவே வளரவே. ஒரு பப்பாளி மரத்தை நடுறீங்க, அது கனி கொடுக்கவும் இல்லை காய்க்கவும் இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? அது சில பப்பாளி நிறைய பூக்கும், ஒரு காய் கூட என்ன பண்ணாது, காய்க்காது. நம்மளும் பல வருஷமும் துதிச்சுட்டே இருக்கிறோம். பட் நம்ம மூலமா என்ன உண்டாகலை, பலன் உண்டாகலை. ஒரு சபைக்கு கனி கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும் ஒரு விசுவாசி. அவன் நல்ல நிலமாய் காணப்பட வேண்டும். அது நிமித்தம் அவன் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு, நல்ல நிலமாக என்ன பண்ணணுமா, மாறணும். அப்போ நல்ல நிலம், ஒரு மனிதன் நல்ல நிலமாக இருக்கிறதுக்கு அவன் என்னென்ன காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை அவன் செய்யும் பொழுது அவன் அதை பெற்றுக்கொள்கிறான். எடுத்து வாசிங்க, யோவான் 15:2 வாசிங்க, வேகமாக வாசிங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்படுறது. எஸ், நம்முடைய தேவன் நம்மளை சுத்தம் பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் நம்ம இடத்துல கனி கொடுக்காத கிரியைகள், கனி கொடுக்காத பகுதிகளை எடுத்து போட்டுட்டு கனி கொடுக்கும்படியாய் நம்மளை என்ன பண்ணுகிறார், சுத்திகரிக்கிறார். அப்போ நாம் தேவ ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது அடுத்த வாரத்துக்குரிய ஆயத்தங்கள், அடுத்த வாரத்துக்குரிய இன்னும் சுத்திகரிப்பு இன்னும் அதிகமாய் நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். நாம் ஆலயத்துக்குள்ள வந்து நாம் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம் இல்லாவிட்டால் நம்ம இடத்துல கனி வருவதில்லை. நிறைய பேர் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம், அப்படிப்பட்ட மாற்றத்தில் தான் இருக்கிறோமே தவிர அதை தாண்டி என்ன பண்ணுறதில்ல, மாற்றம் அடைகிறதில்ல. தேவன் என்ன விரும்புகிறார் என்றால், நன்றாய் கவனிக்கணும், சுத்திகரிப்பு. இந்த வாரத்தில் ஆலயத்துக்குள்ள வந்து எவ்வளோ கேரக்டர் என்னிடத்துல இருந்து மாற்றம் கண்டிருக்கிறது. என்கிட்ட இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், மாம்சத்தின் மந்த கிரியைகள், ஜப குறைவுகள் மாறி நான் புதிய அபிஷேகத்தோடு கடந்து போகிறேனா, அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் திறப்புல நின்று ஜபிக்கிற ஒரு ஜப வீரராய், கர்த்தருக்காய் பற்றி எரிகிற ஒரு விளக்காய் காணப்பட நான் காணப்படவில்லை என்றால், நான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து நான் சரியா என்ன பண்ணல, சுத்திகரிக்க தேவன் என்னில் ஆளுகை செய்ய நான் அர்ப்பணிக்கவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது இந்த வார்த்தை? நமக்குள்ள மாற்றம் அடைய நம்மை தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும், உருவாக்க. ஏன்னா அவர் நல்ல குயவன், உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உருவாக்கக்கூடிய நல்ல குயவன். அப்போ அதுக்கு நம்மளை தாழ்த்துறோமா, இதை தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அதனால தான் அந்த வார்த்தை
அங்க சொல்லப்பட்டிருக்க, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னோடு இணைந்திருக்கிற என்னது கொடிகள், என்னோடு இணைந்திருக்கிற என்னது கொடிகள். அப்போ அந்த கொடியை அதுலேருந்து அறுத்து போட்டுட்டா, இல்லை அதுலேருந்து பிக்கப்பட்டால், அதுலேருந்து விழுந்து போனால் அது காஞ்சு போகும், பலன் கொடுக்காது. இன்றைக்கும் நம்ம அதில் ஒட்டி இருக்கிறோம். ஆனால் தேவன் விரும்பும் பண்ணத்தக்கதாக சுத்திகரிப்புக்கு நம்மளை என்ன பண்ணலை, ஆயத்தப்படுத்தலை, மாற்றம் கொடுக்கலை. அந்த சுத்திகரிப்பை வசனத்தின்படி நம்மளை என்ன பண்ணணுமா, ஆயத்தப்படுத்தணுமா. தேவன் நம்மளை எதற்காக ரட்சித்தார்? ஆதியாகமம் 12:2 சொல்லுது, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ எப்படி இருப்ப? அதனுடைய முழு அர்த்தம் என்ன? ஒரு காய்ச்சல் வியாதியோடு இருக்கிறான், அவனுக்கு மருத்துவமனைக்கு போறதுக்கு வசதி இல்லை, என்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபா கொடுத்து அவனை மருத்துவமனைக்கு அனுப்புறேன், அது ஆசீர்வாதம். அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நீ ஆசீர்வாதமா இருக்கிறாய். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நம்ம அந்த மாதிரி வசனம் போட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, நிரப்பிடுவார். அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? வாழ முடியலங்கிறவனுக்கு தேவ வார்த்தையை கொடுத்து வாழ வைக்கிறோம் இல்லையா, அவனுக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். பைபிள் அந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார், உன்னை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வாழ முடியாதுங்கிறவங்களுக்கு நீங்க எப்படிதான் இருக்கணும்? இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஒரு எழுப்புதல் கூட்டமோ ஒரு ஆசீர்வாதம் கூட்டம் வச்சா ஒரு 10 பேர் முடியாதவங்களை கொண்டு போகாம யார் தான் போய் நிற்போம்? நம்ம தான் போய் நிற்போம். ஏன்னா நம்ம ரொம்ப வறுமையில் ஒன்றுமே இல்லாமல் நேற்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு பைபிளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? எத்தனை பேர் இப்படி கூட்டங்களுக்கெல்லாம் நான் நிறைய பேரை கூட்டிட்டு போகிறேன். அவங்க ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சா? அரை கிளாஸ் ஸ்டூடெண்ட், ரொம்ப 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 வருஷமாக என்ன பண்ணுறோம்? உள்ளதான் இருக்கிறோம். எப்படி தான் இருக்கிறோம்? அரை கிளாஸுக்கு போகிற ஒரு பிள்ளையை கொண்டு இன்னைக்கு விட்டுறோன்னு அது எப்படி இதுமா இருக்கும்? வாசலையே எட்டி பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டவளேன்னு என்ன பண்ணோம்? அழுதுகிட்டே இருக்கும். சில பிள்ளைகள் புது இடமா இருக்குன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்கோம். சில பிள்ளைகள் ரொம்ப வித்தியாசம், காதறி ஊரே கூப்பிட்டுரும், ஐயோ இங்கே என்ன பிடிச்சி அடைச்சிட்டாங்கடோ என்ன பண்ணிடும், கத்திரும். நம்மளுடைய ஜபம் ஆராதனை பல வேளைகளில் எப்படி தான் இருக்குது? அந்த மெத்தடில் தான் இருக்க தவிர வளர்ச்சி. தேவன் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடம் காலியாக இருக்குன்னா போதகர் வருத்தப்படக்கூடாது, நீங்கள் தான் வருத்தப்படணும். ஏன்னு கேளுங்க, நம்ம தான் என்ன பண்ணணும்? அழைத்து கொண்டு வரணும், நம்ம தான் ஆயத்தப்படுத்தணும், நம்ம தான் உருவாக்கணும். இதில் நம்ம எப்போதும் எப்படி இருக்கணும்? உண்மையிலே சொல்கிறேன், எந்த மனிதன், நான் பைபிள் காலேஜ் பாடம் நடத்துவேன், அதில் ஒரு பாடம் இருக்கும் லீடர்ஷிப், தலைமைத்துவம்னு. அந்த பாடம் நான் பிடிஹெச் படிக்கும் பொழுது அதில் இருக்கிற தன்மைகள் புரிந்து கொண்டதை விட நான் பாடம் நடத்தும் பொழுது தான் அதில் நிறைய என்ன பண்ணேன், புரிந்து கொண்டேன். அந்த பைபிள் ஸ்டடியில் போட்டிருக்கோம், எந்த மனிதனை கர்த்தர் லீடராக மாற்றுவார்னா, எந்த மனிதன் அதிகமாக பைபிள் வாசித்து ஜோமனி தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கிறானோ அவனை லீடராக மாற்றுவாராம். யாரை? ஒரு மனிதன் அதிக நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜோம் பண்ணும் பொழுது அவனை லீடராக மாற்றுவாராம். கவனித்து பாருங்க. ஆண்டவர், இன்னைக்கு நம்மளும் எத்தனை பேர் விரும்புகிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை இன்னும் உங்கள் சித்தத்துக்கு நேராக கொண்டு போங்க. தேவ சமூகம். அந்த மனிதன் காத்திருக்கும் பொழுது எப்படி இரும்பு கருப்பாக இருந்தாலும் அது நெருப்பில் போடும் பொழுது நெருப்பின் கலருக்கு மாறுதோ அப்படி தாங்க தேவ சாயலால் நம்ம என்ன பண்ணப்படுவோம்? மாற்றப்படுவோம். தேவ சாயலால். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆதியாகமம் 1 நமது சாயலாய் என்ன பண்ணுவோம்? இவர்களை உருவாக்குவோம். ஒரு ஆள் கருப்பாக இருக்கிறோம், ஒரு ஆள் கலராக இருக்கிறோம், ஒரு ஆள் ரெண்டும் கலந்தாப்புல இருக்கிறோம், ஒரு ஆள் பியூர் கருப்பாக இருக்கிறோம். அப்போ அப்படிலாம் விதவிதமாக இருக்கும் இல்லையா? அந்த சாயல்ங்கிறதுக்கு அறிவு, உணர்வு, சித்தம். என்ன அர்த்தம்? அறிவு, உணர்வு, அறிவு. சரி, ஆதாம் உருவாக்கிட்டாரு. ஆதாமுக்கு அறிவு இருந்துச்சா இல்லையா? எல்லா மிருகத்துக்கும் பேர் வச்சது யார் தான்? அறிவு. எவ்வளோ இருந்திருக்கு? நான் கற்பனை பண்ணி பாருங்க, உங்ககிட்ட ஒரு 100 ஆடுகளை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் பேர் வைங்க அப்படின்னா எப்படி யோசிப்பியோ? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. பாருங்கள் எவ்வளோ இடத்துக்கு அவர் பேர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் என்ன ஞானத்தை கொடுத்துருப்பார். 2வது உணர்வு. அவருக்கு ஒரு நித்திரையை கொடுத்து அவருடைய சரீரத்திலிருந்து எலும்பு எடுக்கும் பொழுது அவருக்கு என்ன உண்டாயிற்று? உணர்வு. இது நம்முடைய சரீரத்திலிருந்து வந்ததுனால இவ யாரு? மனுஷி. உணர்வு. அடுத்தது சித்தம். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிறது என்னது? சித்தம். சித்தத்தில் தான் கோட்டை விட்டோம். இப்போ இங்கே இருக்கிற நமக்கு என்ன இருக்குது? அறிவு இருக்குது, உணர்வு இருக்குது, சித்தம் தான் என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. புரிஞ்சிச்சா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நான் ஒரு செப்பல் கடையில் போய் செப்பல் வாங்குகிறேன். எனக்கு ஒரு 7ஆம் நம்பர்னு வைங்களேன். நான் போய் 2ஆம் நம்பர் செப்பல், குட்டி ஒரு 2 வயசு குழந்தைக்கு செப்பல் எடுத்துகிட்டு வருவேன்னா எடுத்துகிட்டு வர மாட்டேன். அது எனக்கு பயன்படவே செய்யாது. நான் எப்படி வரேன்? எனக்கு ஏற்ற. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாருன்னா பயன்படுத்த தேவையில்லைன்னா உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு.
உங்களை குறித்தும் ஒரு சித்தம் உண்டு, உங்களை குறித்தும் ஒரு பிரதான நோக்கம். இங்கே யாரும் சும்மா இருந்து கைதட்டிட்டு போறதுக்கு அழைச்சிட்டு வரவே இல்லை. எத்தனையோ பேருக்கு மத்தியில் தேவன் கிருபை பாராட்டி நம்ம மேலே இரக்கத்தை ஊற்றி எவ்வளோ மீறுதல்கள், எவ்வளோ வாட்டி பாவம் செஞ்சோம். சில வாட்டி ஆண்டவர்கிட்ட நம்மளே சொல்லியிருப்போம், ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் சரியே இல்லைன்னு சொல்லியிருப்போம். அதை தாண்டியும் மறுபடியும் நம்மளை தூக்கி உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்ல. அப்போ நம்மளை குறித்து எவ்வளோ ஒரு நோக்கம் இருக்கும் பாருங்க, நம்மளை குறித்து எவ்வளோ ஒரு சித்தம் இருக்கும். அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இதற்கு நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்முடைய நிலம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அதில் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். அதை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப கவனித்து பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அதிக கனி கொடுக்கும்படி இதை நான் என்ன பண்ணுவேன், சுத்தம் பண்ணுவேன். அதிக கனி இன்னைக்கு நம்ம மூலமா அதை எதிர்பார்க்கிறார். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தங்க வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் தான், ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போய் ஒரு 200 ரூபாய் 500 ரூபாயை செலவு பண்ண முடியல. அந்த நேரத்தில் ஒன்றும் வேண்டாம், நம்மகிட்டே பணம் இல்லை, அந்த அன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து கஞ்சியோ எதையோ ஆக்கி கொடுத்ததுங்கிறோம் இல்லை. கனி உள்ள வாழ்க்கை. எத்தனை பேர் இப்படியெல்லாம் செய்கிறீங்க? தெரிஞ்சவங்களுக்கு செய்வீங்க. சில வேளையில் அவங்களுக்கு நமக்கும் சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. நம்ம டைம் எடுத்து முயற்சி செய்கிறவங்க இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களில் எத்தனை பேர் உங்கள் அருகில் இருக்கிற, உங்கள் தெருக்களில் இருக்கிற எத்தனை பேரை விசாரிக்கிற அந்த வரம் வேணும் ஆண்டவரே, 4 பேரை விசாரிக்கிற வரம் வேணும். அப்படியெல்லாம் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே எனக்கு இந்த மாதம் எனக்கு இந்த வருமானம் 10வது ஆண்டவரே இன்னும் போடுவீராக, என்ன ஜெபம் பண்ணுறோம்? இயேசு உண்மையிலே விசாரிச்சார். பேதுரு அப்படித்தான் சொல்லப்படுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை, இயேசுடைய எந்த மனிதன் ஜெபம் பண்றானோ, எந்த மனிதன் வேத வசனத்துல தரித்திருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த கேரக்டர் இருக்கும். மற்றவர்களை விசாரிக்கிறது, மற்றவர்கள் மேல பாரப்படுகிறது, மற்றவர்கள் மேல அன்பு காட்டுறது. 38 வருஷமா இயேசு பிறக்கிறதுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெத்தஸ்தாவுல ஒருத்தன் படுக்கைக்கு வந்துட்டான். ஆண்டவர் ஒரு பண்டிகை நாட்கள்ல, யோவான் 5வது அதிகாரத்துல இருக்கு, அவர் தேடி சென்று அவனை விசாரித்தார். அல்லேலூயா. இதான் இயேசுவை போல மாறுகிறது. இயேசுவோடு இணைந்திருந்தாதான் அந்த திராட்சை செடி அப்படிப்பட்ட ஒரு கனியை கொடுக்க அது என்ன பண்ணும், ஆயத்தப்படும். இன்னைக்கு நம்மளை அப்படிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அப்படிதான் உருவாக்க விரும்புகிறார், அப்படிதான் நடத்த விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, என் வருமானம் இவ்வளவுதான் இருக்குங்க, என் வீட்டில் இவ்வளவுதான் ஆசீர்வாதம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது. ஏன் அது நடக்க அப்படின்னா, நான் கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு குறைவாய் இருக்கிறது. கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு என்ன பண்ணுது, குறைவாய் இருக்கிறது. அந்த உறவு அதிகரிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை. சாது சுந்தர் சிங்கை பறித்து பாஸ்டர் சொன்னாங்க இல்லையா, சாது சுந்தர் சிங்குடைய புத்தகத்தில் இயேசுவோடு இணைந்து அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகத்தில் ஆண்டவர் பேசின சில காரியங்கள் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், அதில் சொல்லியிருப்பார். நிலக்கரி எடுத்துட்டு இதை நீ என்னதான் சோப்பு போட்டு கழுவுனாலும் இந்த கலர் என்ன பண்ணாது, மாறாது. ஆனால் அதுவே இதை நெருப்பில் தூக்கி போட்டுன்னா இதனுடைய கலர் என்ன பண்ணிடும், மாறி வெளிச்சத்தின் கலருக்குள்ள என்ன பண்ணிடும். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் தேவ வல்லமையில் நிரப்பப்பட அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் மாற்றமுள்ள பிள்ளைகளாய் மாறுவீர்கள். தேவன் அப்படி உங்களை என்ன பண்ணுவாரு. கர்த்தர் எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறார் பாருங்க. இதுக்கு நான் தகுதியான, மறுபடியும் நான் என்ன சொல்றேன், நான் இயேசுக்கு யார் தான், அரை கிளாஸ் ஸ்டூடெண்ட். எனக்கு எல்லாமே யார் தான் கற்று தருவா, ஆண்டவர். அப்போ ஆண்டவர் எவ்வளோ இரக்கத்தை வெளிப்படுத்துவார், எவ்வளோ நன்மைகளை வெளிப்படுத்துவார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை. நம்ம இன்னைக்கு அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் தாழ்த்துறோம். ஆண்டவரை இந்த நாளை எனக்கு நடத்த தெரியாது, ஆண்டவரே இந்த வாரம் என்னால் என்ன பண்ண முடியாது, சரியாக என் வீட்டை கவனிக்க முடியும். நீங்கள் வாங்க ஆண்டவரே. நம்முடைய தகப்பன் எப்படி இருக்க விரும்புறது தெரியுமா, அவரும் நம்ம வீட்டில் ஒரு ஆளா. நான் படுக்க போகும் பொழுது ஆண்டவரே என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மகிட்ட பேச என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்கள்ல நம்மெல்லாம் ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சிருக்கிறோம். பைக்கில் போகும் பொழுது ஜெபம் பண்ணிட்டே போவேன். ஆண்டவரே இந்த போற ஆண்டவரே கூட்டத்தை உங்க கரத்துல என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, கிருபையை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க, பொறுமையை தாங்க. இன்னைக்கு என்ன பேசணும் ஆண்டவரே, அதை எனக்கு அப்படியே எடுத்து தாங்க. அதை அப்படியே எடுத்து என்ன பண்றேன், பேசுகிறேன். ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். காரணம், நான் குழந்தை, எங்க அப்பாவுக்கு நான் யார் தான், பிள்ளை. அவர் எப்போதும் என்னை எப்படி தான் வச்சிருப்பாரு, மார்போடு அணைத்து வைத்திருப்பார். மன கவலைகள் எல்லாம் என்ன பண்றாரு,
ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார். அப்ப கவனித்து பாருங்க, அந்த வார்த்தை கொடுத்திருக்கிறது, அவர் உங்களை அதிக கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார். அதனாலதான் தேவ ஆலயத்துல தேவனை துதிக்கிற அளவுக்கு குறைகளை அறிக்கையிடும் பொழுதுதான் இருதயத்தில் ஆவிக்குரிய பலன் உண்டாகும். நிறைய பேருக்கு நிறைய நேரம் ஜெபம் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது, கவலை இருக்குது. எங்கள் வீட்டுக்குள்ள நம்மக்கிட்ட இன்னும் ஏதோ ஒரு கவலை அடைச்சிக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பாவம் அடைத்து கொண்டு இருக்குது. அதனாலேயே நம்ம தேவனுக்கு என்று என்ன பண்ண முடியல, பிரகாசிக்க முடியல. மகிமை, அவருடைய மகிமையை என்ன பண்ண முடியல. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ, காண்பாய். மகிமை என்றால் என்ன? அற்புதம் செய்கிற சக்தி. அல்லேலூயா. ஆண்டவர் மகிமையை காண்பாய்னா என்ன என்ன காமிச்சாரங்க? மரித்த லாசரை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. பாருங்க, மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். யோவான்ல நீண்ட ஜெபம் 17வது அதிகாரத்தில் வரும். அவருடைய அந்த கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி சீசர்களோட ஒரு விருந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணுவார். நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன், நீர் எனக்கு தந்த மகிமை. அப்படின்னா நான் நிறைய அற்புதம் செய்ய வச்சிங்களே ஏசப்பா. அந்த 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 ஜெபம் ஏசப்பா அப்படி பண்ணிட்டு சொல்லுவார், இவர்களுக்கு என்ன பண்ணேன், கொடுத்தேன். சீசர்கள் பலத்த அற்புதங்களை செய்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, யோவான் 2வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அந்த 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 திராட்சரசம், அந்த தண்ணீரை திராட்சரசமா மாற்றும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை, அவருடைய மகிமை என்ன பண்ணுச்சு, வெளிப்பட்டது. புரியுதா? மகிமை, வல்லமை, அற்புதங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மகிமை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தத்தக்கதாக தினமும் என்ன பண்ணணும். அதனால தான் யோவான் 15வது அதிகாரம் 2 சுத்திகரிப்புக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படுமா, செய்யப்படுமா. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இப்ப நம்ம எல்லாருக்குமே பைபிள் வசனம் தெரியும், பைபிள் வசனத்தை எல்லாரும் வச்சிருக்கிறோம். யாருக்கும் வசனம் தெரியாமல் இல்லை. அந்த படத்துல போட்டுருக்கல, என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அப்படின்னு என்ன தெரியுமா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு சித்தம் உண்டு. இந்த சித்தத்துல நிலைத்திருக்குமா, என் வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கொள்வது ஆசீர்வாதம். எப்போ நீங்க சித்தத்துக்குள்ள பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன பண்ணப்படும், செய்யப்படும். ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அவருடைய சித்தம், அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு மனிதன் என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கிறார். அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் நான் நித்தமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தை அதை கவனித்து கவனித்து செய்கிறேங்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எத்தனை அல்லேலியா போட்டிய, ஆராதனை நடத்தும் பொழுது என்ன மாதிரி கைதட்டினிய. உங்க கைதட்டல் விடுதலைக்குள்ள கொண்டு வரவே முடியல. அப்படின்னா நம்மளுடைய பலன் எங்க தான் இருக்கு, இந்த 4 சவுத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இதை எப்படி சொல்லுமா, காம்பவுண்டு கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? சர்ச்சுக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பயங்கரமா ஜோம் பண்ணி இதும்போம். நம்மளால வெளியிருந்து ஒரு 10 பேரை உருவாக்கவே முடியாது. இந்த மாதிரி இருந்தா நம்ம ரொம்ப வருஷமா எப்படியே தான் காணப்படும். எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு மூல உபதேசத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், போதிக்கிறேன். அந்த வார்த்தை காலத்தை பார்த்தால் போதகர். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, காலங்கள் அதாவது ஆலயத்துக்குள்ள வர வர வளர்ச்சி அடைஞ்சு எப்படி இருக்கணுமா, ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறவர்களா என்ன பண்ணி இருக்கணும், மாறி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கொண்டு வளருகிறதுல என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். இதை தேவன் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். அதான் நிலைத்திருக்கிற. என்னை குறிச்சு, என் பேர் ராஜகுமார், என்னை குறிச்சு எனக்கு தேவனுக்கு என்ன உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. என்னை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனா இருக்கணும். அந்த வார்த்தைக்குள்ள நிலைத்திருக்கணும். பவுல் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் சொல்லுவார், இதுல நிலை கொண்டிரு, இதுல என்ன பண்ணு, எச்சரிக்கையாயிரு. வார்த்தை அவ்வளோ அழுத்தம் திருத்தமா பவுல் பேசுவார் தீமோத்தேயுக்கு. இதுல என்ன பண்ணு, நிலை கொண்டிரு, இதுல நிலைத்திரு, இதுல ரொம்ப ரொம்ப என்ன பண்ணு, கவனமாயிரு. ஏன் அப்படி சொல்றாரு, இதை விட்டு விலகிறாதா. இதுதான் நமக்கு வாழ்க்கை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு, தேவனை குறித்தும் தேவனுடைய சித்தத்தை குறித்தும் செய்கிறதுல எப்படி இருக்கணுமா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
ஒரு முறை ஒரு தாயார் 60-65 வயசுக்கு மேலே ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த தாயாருக்கு ஆண்டவருக்குன்னு ஏதாவது செய்யணும். அப்போ செய்யணும், ஆனால் அது போய் நீ என்ன பண்ண முடியாது, அங்கங்கே ஜெபக்குழுக்களோ இல்லை சுவிசேஷ ஊழியமோ செய்ய முடியாது. இப்போ அந்த தாயார் ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சான், ஆண்டவரே உமக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன், நானும் விலகினோம், என்னால் அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் ஊழியம் செய்யணும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னாராம், உன் வாசலில் இங்கு ஆலோசனை கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு போர்டை போடு அப்படின்னு. இது ஒரு சார்ட்டில் எழுதி என்ன பண்ணிச்சு, போர்டை போட்டுருச்சு. முதல்ல ஒரு 2-3 காலேஜ் பசங்க அப்படியே போகும்போது பார்த்தாங்களாம், ஒரு பாட்டி தானே இருக்கும், என்ன ஆலோசனை கொடுக்கும், வாப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டி மூலமாக திரளான பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை போல ஒரு மனிதனை தெளிவுபடுத்த புத்தகமே, ஆமென், அழியாத ஜீவ வார்த்தையுள்ள புத்தகம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்காக நாம் எப்படி இயேசுவோடு இணைந்து வாழணும்னு தெளிவாக எழுதி கொடுத்த வேதாகமம். அல்லேலூயா. எத்தனை பேர் இதன் மேலே வாஞ்சியாக இருக்கிறீங்க? சங்கீதம் 119, 165 சொல்லுது. எப்படி தெரியுமா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மிகுந்த கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம், இடரல் இல்லை. இன்னைக்கு நம்ம எத்தனை காரியத்தில் இடறிட்டு சொல்கிறோம், இதுக்காக ஜோம் பண்ணிடுங்க பாஸ்டர், இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுமே இல்லாமல் இருக்குது, இதில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், இந்த போராட்டத்தில் ரொம்ப என்ன பண்ணுறோம், சோர்ந்து போயிருக்கிறோம். நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. இந்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிக்கணும். இந்த வேதாகமம் என்ன சொல்லியிருக்கான், உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை தருமா. எனக்கு ஒரு வேளை சமாதானம் இல்லைன்னா நான் வேதத்தை நேசிக்கிறதுல குறைந்து விட்டேன், அதனால எனக்கு என்ன இல்லை. இன்னைக்கு நம்ம அப்படி யாராவது ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் நெருக்க வந்துட்டுன்னு, இப்போ ஊழியக்காரர் நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் எப்படி தான் இருக்கிறேன், இப்படி நிறைய பேசுறதுனால தான் நமக்கு ஒரு காலம் மாற்றம் வர்றதே. அந்த வசனம் சொல்லுது, உனக்கு மிகுந்த சமாதானத்தை உண்டு, இடரலே கிடையாது. அப்போ இடரலே இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆண்டவர் தர்றார் அப்படின்னா, நாம் பைபிள் மேலே, பைபிள் வார்த்தையை வாசிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அதை கற்றுக் கொடுக்கவும், அதை கவனிக்கவும், அதன்படி நடக்கவுமாய் இருக்கிறவனுக்கு என்ன உண்டு, மிகுந்த சமாதானம். அதனால தான் ஆண்டவர் உங்களை வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பார். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமொழிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் போட்டிருக்கோம், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் இந்த இடத்துல சொல்லப்படுது என் கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் மூல பொருள் என்ன தெரியுமா? தவறை சுட்டி காட்டுதல். என்ன அர்த்தமா? தவறை. இந்த வேத வசனம் நம் தவறை சுட்டி காட்டும். நீங்கள் எதில் தப்புங்கிறத காட்டும். எனக்கு இந்த நன்மை நடக்கலை, இந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரல, நோ, வேத வசனத்தை உங்களை கவனித்து பார்க்கும் பொழுது அது தவறை சுட்டி காட்டும். இதில் நீ தப்பு செய்கிற, இதில் நீ இன்னும் சரியில்லை, நீ ஜெபம் பண்ணுறதுல சரியில்லை, இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துறதுல சரியில்லை, 4 பேருக்காக கண்ணீர் வடிக்கிறதுல இன்னும் சரியில்லை. வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 9:4 சகல அருவருப்புக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவன் நெற்றியில் என்ன பண்ணு, அடையாளம் போடு, அடையாளம் போடு. அப்போ நான் உன்னை என்ன பண்ணுவேன், நான் அடையாளம் போட்டிருக்கேன், உன்னை பாதுகாக்கிறேன். யோபுடைய குடும்பத்தை குறித்து இயேசு, அதாவது அந்த இடத்துல பகுதியில் சொல்லப்பட்டிருக்கோம், என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இவன் எப்படிப்பட்டவன், உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் மறுதளிக்காம இருந்ததை வச்சு சொன்னாரா, வேற எதையும் வச்சு சொன்னாரா? அவன் கர்த்தரை மறுதளிக்கவே இல்லை, அதை வச்சு சொன்னாரா, வேற எதையும் வச்சு அவன் உத்தமன் சன்மார்க்கன்னு சொன்னாரா? நன்றாய் கவனிங்க. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், ரைட். அவன் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உண்மைதான். அவனை அதுக்கப்புறம் தான் பரிசோதனையே நடக்குது. அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் அவனை அடித்து நொறுக்கி வியாதி. இதை வேத வல்லுநர் சொல்கிறாங்க, 6 மாதம் இந்த பாடலில் இருந்தானா. எவ்வளோ நாள் இந்த பாடலில் இருந்தானா? 6 மாதம் இந்த பாடலில் இருந்தானா. அப்போ நல்ல கவனிங்க, அதை பார்த்து அவனுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. அதுக்கு முன்னாலே அவன் நிறைய நற்கிரியைகள். நீங்கள் அப்படியே நீங்கள் யோபை படிச்சுட்டே வந்துட்டீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அவன் சொல்லுவான், ஆகாரம் இல்லாத, அதாவது தாய் தகப்பனில் இல்லாத பிள்ளைகள் சாப்பிடும் முன்பு நான் உணவில் கை வச்சதே அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஏழை எளிய பிள்ளைகளை பராமரிக்கிறதுல அவன் சிறந்தவன். புரியுது உங்களுக்கு? ஏன் யோபு சூப்பர் அப்படின்னு சொன்ன காரணம், அடுத்தவன் சொல்கிறான், நான் குருடனுக்கு எப்படி இருந்தேன், ஹேண்டிகேப்பை பராமரிச்சிருக்கிறான். எவ்வளோ அழகான அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு?
உத்தமன். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படியெல்லாம் பிரயாசப்படுறோமா? இன்னும் ஏசாயா 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுங்க, நன்மை செய்யப்படுங்கள், திக்கற்றவர்களுக்காக என்ன பண்ணுங்க, வழக்காடுங்க. நீதிமொழிகள் 31வது அதிகாரம் அந்த இடத்துல போட்டிருக்கோம், ஊமையனுக்காக திக்கற்றுக்காக உன் வாயை என்ன பண்ணு, திற. அதில் போட்டிருக்கோம், ஒரு வயலை விசாரித்து அவர் வாங்குகிறாள், அதில் திராட்சை தோட்டத்தை நட்டுகிறாள். வயல் என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது ஒரு குடும்பத்தை குறிக்கிறது. கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துக்காக நீ திறப்புல நின்று ஜெபம் பண்ணி அந்த குடும்பத்தோட தேவ வார்த்தைகளை கொடுத்து அவர்களை கிறிஸ்துவண்டையில் நடத்து. அந்த அந்த நீதிமொழிகள் 31 கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் செய்கைகளை வாசலில் போ. ஒரு நாள் பரலோகத்துக்கு போகும் பொழுது இயேசு உங்களை அப்படி பாராட்டணும், உங்களை அப்படி போகலணும். என் பிள்ளை இந்த பூமியில வாழ்ற நாள் தெரு தெருவா நடந்தான், எத்தனையோ பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் ஜெபம் பண்ணான், விடிய காலம் எந்திரிச்சு கதறனா, இவளுக்கு என்னுடைய பலன் என்ன பண்ணுங்க, கொடுங்கள். நம்மள எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? நமக்கு வசனம் நல்லா தெரியும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை சத்தியம், வேத வசனத்தை போதிக்கிற தேவ சபை. இங்க வந்துட்டு ஆண்டவர் உங்களை குணமாக்குகிறார், ஆண்டவர் உங்களை காயம் கட்டுகிறார். அதை கட்டி தானே உள்ள வந்திருக்கிறிய. அப்புறம் மறுபடியும் நான் வந்துட்டு ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பழுகி பெருக பண்ணுவார். இல்லவே இல்லை. நீங்கள் வசனத்தின்படி நடந்தால் உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? அப்புறம் தான் என்ன பண்ணுவார்? முதல்ல பழுகி பெருகி பண்ணிட்டா நீங்கள் கர்த்தர் தேடக்கூட, போன வாரம் எனக்கு ஒரு அர்ஜென்டான வேலை, அதனால் சண்டே சர்வீஸ்க்கு என்ன பண்ண முடியல, வர முடியலன்ட்டு போயிடுவேன். உங்களை போகிற வழியே கீழே உள்ள வச்சுட்டா, பாஸ்டர் எனக்கு முட்டு வலி என்னால் தாங்கவே முடியல, என்னாச்சு, நேற்றுக்கு படியில் நான் இறங்கும் பொழுது கால் எங்கேயோ பிடிச்சிட்டு பாஸ்டர், எப்படியோ ஆண்டவருடைய கிருபையில் ஆலயத்துக்கு வந்துட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருந்தால் என்ன சொல்லுவோம், எங்கள் தூரத்து சொந்தத்தில் ஒருத்தங்க ரொம்ப பழக்கம். அப்புறம் என்னாச்சு, அவங்க பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன், கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலையாக என்ன பண்ணிட்டு ஆயிட்டு. இந்த மாதிரி அப்படி இழுத்து சொல்லுவோம். ஐயோ, சபையை விட்டு பிரியாத ஒரு நபர். புரியுதா உங்களுக்கு? தேவன் நம்மை குறித்து நேர்த்தியான திட்டங்களை வேதத்துக்குள் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். அதை செய்யும்படியாக அவர் சுத்தம் பண்ணுகிறாராம். இந்த சுத்திகரிப்புக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு மாற்றத்தை தருவார்? ஆதியாகமம் 26:12 வாசிங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், டைம் ஆயிடுச்சு. ஆதியாகமம் 26:12 வேகமா. ஆம் ஆம் எஸ். ஈசாக்கு பழைய ஏற்பாட்டு காலங்களில் அந்த மாம்சத்தின்படி தேவ ஆசீர்வாதத்தை நிலத்திலும் கையின் பிரயாசத்திலும் ஒவ்வொன்றையும் சுதந்திரித்து அவர் 100 மடங்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஏக்கரில் விதைச்சா அவனுக்கு 100 ஏக்கருக்குரிய பலன் என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு ஆவிக்குரிய ஆலயத்தில் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் ஆத்துமாக்களை அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரம் என்ன பண்ணணும், அறுவடை ஓடிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம அந்த மாதிரி தான் பிரயாசப்படணும், அந்த மாதிரி தான் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நம்மளை அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்முடைய தேவனை தேட 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 அப்படிப்பட்ட மாற்றத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறார், கட்டளை இடுகிறார். எத்தனை பேர் இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க, இப்படிப்பட்ட செய்கைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறீங்க? ஏனென்றால் ஒருவேளை வசனம், ஒருவேளை நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்ல ஞானம் வேணுமே, நிறைய திறமை வேணுமே. பைபிள் அப்படி சொல்லல. நான் ஞானவான்களுக்கு முன்பாக தேவன் பைத்தியங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். பலவான்களுக்கு முன்பாக தேவன் யாரை தெரிந்து கொண்டாராம்? பலகீனரை தெரிந்து கொண்டாராம். யோசித்து பாருங்க. எத்தனை பேர் +2க்கு மேல படிச்சிருக்கீங்க? அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேறு யாரும் +2க்கு மேலே படிக்கவே இல்லையா? சரி, உங்களால் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வரைக்குள்ள டியூஷன் எடுக்க முடியும். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இது கூட ஒரு காஸ்பல் அறிவிக்கலாம். ஃப்ரீ டியூஷன் நாங்கள் 6th கீழேயோ 7th கீழேயோ நடத்துகிறோம். வாங்க, வாரத்தில் ஒரு நாள் அவங்கள வச்சு ஒரு சின்ன காஸ்பல் உங்கள் இடத்துக்குள்ளே வர்றதுக்காக டெய்லி ஜோம் பண்ணுங்க. அந்த டியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜோம் பண்ணுங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போகிற பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறணும். ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு இலவசமாக டியூஷன் எடுங்க. கர்த்தருடைய கனி என்னதென்பதை அறிந்துருவார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் அவங்க பெரிய ஊழியக்காரங்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. இதுதாங்க உருவாக்குறது.
உங்களுக்கு கூட சொல்கிறோம்ல, எனக்கு டேலண்ட் இல்லை, திறமை இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை வைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இதுதான் காஸ்பல் அறிவிக்கிற வழிகள். நம்மளாம் ஆனால் என்ன நினைப்போம், அப்படியெல்லாம் பேச தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் திறமையை வச்சு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிறைய மாற்றம் என்ன பண்ணும், உண்டாகும். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேர்ட்ட கேட்டால் டைமே இல்லை. என்ன இல்லை டைமே. இப்படியே சொல்லிருந்தா காலத்துக்கும் டைம் நம்மளை தேடி வரவே உருவாக்கணும். நம்முடைய நேரத்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணணும், உருவாக்கணும். பக்தி வைராக்கியம் இருக்கணும். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்லுதுன்னு. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பக்தியாய் வாழ என்ன பண்ணணுமா, முயற்சி பண்ணணுமா. பக்தியாய் வாழ ஒருவன் முயற்சி பண்ணினால் அவனை கொண்டு அநேக காரியங்களை என்ன பண்ணுவார், செயல்படுத்துவார். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொடுக்குறார். நல்ல நிலமா என்ன பண்ணுங்க, மாறுங்க. இந்த நல்ல நிலமா மாற்ற யாரால முடியும், தேவனால முடியும். அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 3வது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈசாக்கா நாட்களில் பயங்கரமாக என்ன பண்ணார், அறுவடைக்கு கொண்டு வந்தார். அந்த அறுவடை கொண்டு வந்த காரணம் அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார். கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே போல நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை கொண்டு பலமா என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்தது நம்ம பார்த்தோம், பக்தியாய் வாழ என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். நீங்க ஜெபம் பண்ற நேரங்கள், சமயங்களை எல்லாம் கூட்டும் பொழுது அந்த பக்தியான வாழ்க்கை என்ன பண்ணும், உண்டாகும். அப்படியே நம்ம எழுந்திருக்கலாமா? இன்னொரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்திருங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழுந்துருங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மேலே ஒரு பெரிய வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை அதுதான், நல்ல நிலம். உங்களை ஒப்புக்கொடுங்க. நல்ல நிலம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் நான் பயன்பட ஒரு நல்ல நிலமாய் மாறணும். இப்படி நல்ல நிலமாய் நீங்கள் மாறும் பொழுது நிச்சயமாக உங்கள் வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானம் ஒரு நதியை போல உண்டாகும். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒன்றும் குறைபடாது. அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் துதிங்க. ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தகப்பனே சுத்திகரியும், கனி கொடுக்கத்தக்கதாக சுத்திகரியும். ஆதியாகமம் 12:2 நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கணும். என்னை மாற்றுங்க ஏசப்பா, என்னை உருவாக்குங்க ஏசப்பா. உங்க கிருபை எங்கள் மேல் இறங்கட்டும். எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆண்டவர் தான் உங்களோட பேசும்படியா இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த இடம் முழுவதிலும் ஆண்டவருடைய மகிமை எலியாவின் நாட்கள்ல இறங்கிட அக்கினி இன்றைக்கு உங்கள் நடுவில் இறங்க போகிறது. ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுங்க. அந்நிய பாஷையில இருக்கிறவங்க அந்நிய பாஷையில துதிங்க. ரிகா லஷந்த டதல கபத ரகபத டதலந்த ரபா துல கபந்த ரகபதி டந்த ரகபத டந்த ரபா. இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவரே, என்னை நிரப்பணும். நான் நல்ல ஒரு ஜெப வீரராய் மாற நிரப்பணும். நல்ல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் என்னை மாற்றணும். ஆண்டவருடைய கிருபை என் மீது இறங்கட்டும். ஆண்டவருடைய வல்லமை என் மீது இறங்கட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு வேதாகமத்தை வைக்கப்பட்டு நிற்கிற ஒரு தூதரை காண்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நடுவுல என் மேலுடைய தேவ வல்லமை, அதாவது வார்த்தையை கொடுக்கிற வல்லமை உங்கள் நடுவுல கடந்து வர போகிறது. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. ஆண்டவருடைய பலன் அக்னியாய் கடந்து வரட்டும். எலியாவின் நாட்கள்ல சொன்னார், இந்த இடத்துல இருந்து ஒரு அக்னி பற்றி பிடித்து போகணும். இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம். அக்னியின் வல்லமை இப்பொழுது வானம் திறக்கப்பட்டு ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்பும்படியாய் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த அக்னி எப்படி இருக்கும்னா, ஏசாயா நாவை தொட்டது போல அது ஒரு புதிய வல்லமை நிரப்பும். இங்க வீடுகள்ல ஜெபம் பண்ண முடியாத சிலர் இருக்கிறீங்க. இங்க நல்லா ஜெபம் பண்றீங்க, வீடுகள்ல
ஜெபம் பண்ண முடியல, ஏதோ ஒரு மந்தம், அந்த ஆவி இந்த வேளையில எரிக்கப்பட போகிறது. அந்த ஆவியின் வல்லமை முறியடிக்க போகப்படுது. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என்னுடைய வீட்டுக்குள்ள அனல் பறக்க ஒரு ஜெபம் எழும்பணும். மன்றாட்டின் வல்லமை எழும்பணும். யுத்த ஜெபங்கள் எழும்பணும். திறப்புல நின்று எழும்புகிற அந்த ஜெபம் எழும்பணும். இப்பொழுது உங்கள் மேல் ஒரு கரம் இறங்க போகிறது. அப்படியே ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க, ஆயத்தப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் அக்னியின் கரம் உன்னை தொட்டிருக்கிறது. அக்னியின் கரம் உன்னை தொட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல நீ சில காரியங்கள்ல தேவனிடத்துல முந்தி ஒப்பு கொடுத்தாய். ஆண்டவரே, உமக்காக இந்த பணி செய்வேன், உமக்கு பிரியமாய் இப்படி நடப்பேன் என்று இன்றைக்கு அதில் செய்யாமல் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உண்டு. லாஷா டந்தரா திடந்தலா தினை கெமே ரபௌது டந்தரபா தீஜ ஹஷே நகதலன் தரகபௌது டந்தரபா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை தொடட்டும், தொடட்டும், தொடட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவே, ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவே எலியாவின் நாட்கள் அந்த அக்னியின் மகிமை இப்பொழுது உங்கள் நடுவே வருகிறது. ஒரு யுத்த வீரரின் பலன், யுத்த வீரரின் பலன் இறங்குகிறது. அது ஒரு அபிஷேகத்தின் மகிமை, அது ஒரு அபிஷேகத்தின் மகிமை. பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்க. இப்பொழுது இப்பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு அக்னியின் வல்லமை, அந்த பொல்லாத பொல்லாத ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற ஏதேனில் பிரிவினை கொண்டு வந்த அந்த ஆவி எரிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் மந்த கிரியைகள் எரிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சுத்திகரிப்பு உண்டாகட்டும். சட்டையின் கிரியைகளை எரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். அடுத்த ஒரு காரியம், அடுத்த ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதிகமாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஆண்டவரை நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக ஜெபிப்பேன். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட சுவரை அடைக்கத்தக்கதாக திறப்பிலே நிற்கிறவனே, திறப்பிலே நிற்கிறவனே, அந்த அபிஷேகம் மீண்டும் உன் மேல் வரப்போகிறது, மீண்டும் உன் மேல் வரப்போகிறது. இங்க ஒரு யுத்த வீரர், ஒரு யுத்த தூதர் வந்து நிற்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஒரு நெருப்ப போல வரும். உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னை ஆயத்தப்படுத்து. மீண்டும் என்ன நிரப்பணும், மீண்டும் என்ன நிரப்பணும். இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது அந்த வல்லமை, இறங்குகிறது வல்லமை. சிலரை அது பற்றி பிடிக்கிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் நிரப்பட்ட இந்த இடத்தை ஆண்டவருடைய கரமுன் கண்களை தொடுகிறது. ஒரு காலங்கள்ல, ஒரு காலங்கள்ல உன்னை தட்டி எழுப்பினார். அந்த மகிமையின் பலன், அந்த மகிமையின் பலன் மீண்டும் எழும்புகிறது, மீண்டும் இறங்குகிறது, மீண்டும் இறங்குகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் விட்டுட்டு போறதில்லை. இந்த நாள்ல மீண்டும் உன்னை எழுப்புகிறேன், மீண்டும் உன்னை எழுப்புகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு நெருப்பு இறங்குகிற உணர்வு, ஒரு நெருப்பு இறங்குகிற உணர்வு. இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் பலன் இறங்கட்டும், பலன் இறங்கட்டும், பலன் இறங்கட்டும். அடுத்தது, அடுத்தது ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சிலர் மேல என் கிருபையின் மகிமை, உன் அழைப்பை மீண்டும் ஒரு விசை கூட உறுதிப்படுத்துகிறேன், மீண்டும் ஒரு விசை கூட உறுதிப்படுத்துகிறேன். என் நாட்கள்ல இருக்கிற நெருக்கங்கள், என் நாட்கள்ல இருக்கிற சில துக்கங்கள் இனி உன்னை மேற்கொள்ளுவதில்லை. நான் உன்னை பற்றி பிடிக்க பண்ணி, இதோ சுடர்வெளி பட்டயம் எப்படி ஏதோ தேவ மகிமை வெளிப்படுத்துகிறதோ அப்படியாய் உண்மையில் என் மகிமை வல்லமை கடந்து வரும். இயேசுவின் மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்ட இயேசுவின் நாமத்தினால்.
தேவ வார்த்தை, தேவ வார்த்தையை போதிக்கிற ஒரு திறன், தேவ வார்த்தையை அநேகருக்கு இயேசுவின் நன்மை பேசக்கூடிய ஒருவர் மேல அந்த வரம் வெளிப்பட போகிறது. உங்களுக்கு சில அடையாளத்தை காண்பிக்கிறார். அநேக காரியங்கள் குறித்து பயப்பட்டீங்க, இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவி வெளியேற போகிறது. அந்த பயத்தின் ஆவி வெளியேற போகிறது. எதை குறித்து பயந்தாயோ கர்த்தர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவியை எதிர்க்கத்தக்கதாக தேவ பலன், தேவ பலன் உன்னை நிரப்புகிறது. அவருடைய கை உன்னில் இருக்கிறது. இது விசேஷித்த தேவ வார்த்தைகளை போதிக்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும். அப்படியே ஒப்பு கொடுங்க. என்னை அனல் மூட்டினதற்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்த நன்றி செலுத்துவீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி. என் மேல் உங்க கிருபையை வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே சபைக்காக ஒரு ஜெபங்களை ஏறெடுக்க போறீங்க. அப்படியே எல்லாரும் வலது கரங்களை உயர்த்துங்க. சபை நிரப்பப்படணும். சில இருளின் கிரியைகள் மேற்கொள்ள கூடாதபடி கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தில் இன்னும் அளவுக்கு அதிகமாய் மாறணும். வலது கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெளிச்சத்தின் பாத்திரமாய் இந்த இடத்துக்கு அநேகரை ஆயத்தப்படுத்த என்னை ஆசீர்வதியோ. உம்முடைய நாம மகிமைக்கென்று இந்த திருச்சபை இன்னும் ஆண்டவரே ஒரு நிரம்பத்தக்கதாக என்னை ஆயத்தப்படுத்தும். இந்த ஸ்தலம் சைசு போதாது, இன்னும் பழுகி பெருகத்தக்கதாக என்னை தகப்பனை அப்படி நிலை நிறுத்தும். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே என்னை அப்படி ஆசீர்வதியும். எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ பட்ட மரம் என்று நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள்ளே துளிர்விட பண்ண போகிறேன், உனக்குள்ளே துளிர்விட பண்ண போகிறேன். அது அநேக அறுவடைகளை கொண்டு வரும், அநேக அறுவடைகளை கொண்டு வரும். நீதான் என் எஸ்தர் ராஜாத்தி, ஜெபத்தில் உன்னை சிறப்படுத்தி இதோ அநேகருக்கு மத்தியில் ஜெபத்தில் அற்புதங்களை அடையாளங்களை கொண்டு வருகிற வல்லமை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. இங்க ஒருவரை குறித்து பார்க்கிறேன், நீ யுத்தத்தின் பலவான், யுத்தத்தின் பலவான். ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவின் பக்தி வைராக்கியத்தை உனக்கு கொண்டு வந்து இதோ அந்தகாரத்தில் சிறைப்பட்ட பிள்ளைகளை அவர் சொல்லுகிறார், லேகியோனை போல இருக்கிறவர்களை உன்னை கொண்டு விடுவிப்பேன். நாட்கள் வரும், நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பலத்தின் வல்லமை பிள்ளைகள் எல்லாம் நிரப்பட்டும், பிள்ளைகள் எல்லாம் நிரப்பட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் கரங்கள், இயேசுவின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவர் என்னை நல்ல நிலமாய் மாற்றும், என்னை நல்ல நிலமாய் மாற்றும், என்னை நல்ல நிலமாய் மாற்றும். ஆண்டவரே எல்லாரும் அப்படியே வலது கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. என்னையும் ஒரு நல்ல நிலம். ஆதியாகமம் 12:2 படி நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு உங்க நாமத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் செபிக்கலாமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயேனும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை